கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம் கவனத்தை செலுத்துவோம். 2 பேதுரு 1 அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு. சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நீங்கள் எப்படிப்பட்டவர்களாயிருங்கள்? நீங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். ஆமென். Be careful. Amen. So that you make 2 Peter 1:10. 2 Peter 1:10. Amen. உங்களுடைய அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதிப்படுத்தும்படி. இந்த உலகத்துல எல்லார் மேலையும் கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு அல்லேலூயா. யாத்திராகமம் 33:17 வாசிங்க. யாத்திராகமம் 33:17. யாத்திராகமம் நிறைய வசனம் இருக்குது, சீக்கிரமா வாசிக்கும்படியா கேட்கிறேன். எக்ஸோடஸ் 33:17. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து, I called you by your name. உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இந்த உலகத்துல எலும்புகள் உருவாவதற்கு முன்பே நம்மை அழைத்த தெய்வம், தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாய் நம்மை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த உலகத்துல பிறக்கிற எந்த மனுஷனையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு நாம் செவி கொடுத்திருக்கிறோமா, செவி கொடுக்கலையா அப்படின்றதுதான் இன்றைக்கு நாம நிதானித்து பார்க்க வேண்டியது. அல்லேலூயா. இங்க பேதுருல சொல்றாரு, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நான் சொல்றேன்னா பைபிள் சொல்லுதா? பைபிள் என்ன? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். உன் வாழ்க்கையில அந்த அழைப்பு என்பது அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. ஆமென். அழைப்பு என்பது அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. There is an end to every call. 2 விதமான முடிவு. ஒன்று, இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ஜீவன் முடியும் போது. இன்னொரு முடிவு எப்போ இருக்கலாம்? கர்த்தருடைய வருகை வரும்போது. அல்லேலூயா. ஒன்று, நாம் இந்த உலகத்தை விட்டு என்னைக்கு கண்ணை மூடுறோமோ அன்றைக்கு அந்த அழைப்பு நிறைவு பெறுகிறது. இரண்டாவது, ஒருவேளை நாம் உயிரோடு இருப்போமானால், கர்த்தருடைய வருகை வருமானால் உயிரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அப்ப அது அழைப்பிற்கு ஒரு முடிவா இருக்கிறது. இப்ப என்ன செய்யணும்? அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறணும். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள், நிறைய பேருக்கு கார்டு கொடுக்கப்படுகிறது, நிறைய பேருக்கு கல்யாண கார்டு கொடுக்கப்படுகிறது. ஆனா எல்லாரும் என்ன செய்யறது இல்ல? அட்டெண்ட் பண்றது இல்ல. ஆமென். 1 கொரிந்தியர்ல 1:26 வாசிங்க. எப்படி எனில் 1 Corinthians 1:26. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி அல்லேலூயா. மாம்சத்தின்படி இன்னைக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம், ஆனா அவருடைய அழைப்பு அது பெரியது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். பைத்தியமானவைகளை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனை குறித்து ஒரு நாள் இங்க சொல்லல. பைத்தியமான மரணத்தை, சிலுவை மரணம்,
கெட்டு போவர்களுக்கு பைத்தியம். சிலுவை என்பது கெட்டு. ஏன்னா அந்த காலத்துல அதுதான் அவமானம். நம்ம ஊர்படி சொல்லணும்னா மொட்டை அடிச்சு கரும்புளி சம்பளி குத்தி கழுதையில ஏத்தி அப்படி கொண்டு வந்தா அது என்னது? அவமானம். அவன் சிலரை போட்டு அடிப்பாங்க. ஆனா அவமானப்படுது. அந்த காலத்துல திருடி மாட்டிக்கிட்டான்னா திருடன்னு சொல்லி என்ன செய்வாங்க? சூடு பண்ணி நெத்தியில ஏதாவது பண்ணிடுவாங்க. எங்க போனாலும் தெரியும் இவன் யாரு. அது ஒரு அவமானம். அப்ப சிலுவை என்பது அவமானம், சிலுவை என்பது கொடூரம், சிலுவை என்பது ஒரு எல்லாரும் இகழுகிற ஒரு காரியம். ஆனா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்துல மனுஷன் நினைக்கிறான், ஆமென், எனக்கு பணம், பதவி, பட்டம், ஆஸ்தி, அந்தஸ்து, குடும்ப பெருமைகள், இதுல அவன் பெருமை கொள்ளுகிறான். ஆனா சிலுவை மரணம் தான் உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதி செய்ய ஜாக்கிரதையாயிருங்கள். அதே 1-2 பேதுருல அந்த முதல் அதிகாரத்தை பாருங்க, 5வது வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விடாதே. அதுதான் இருக்க ஓட்டாதே. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். எதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும்? நீங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம். ஆலயத்துக்கு வந்துட்டு போறது அல்ல. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நீங்க அழைப்ப தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டுமானால் ஆலயத்துக்கு வந்து போவதல்ல. இன்னைக்கு சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகள் குழந்தைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு விசுவாசிகள் ரசிகர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்துல பாப் சிங்கர்ஸ், நடிகர்கள், இவங்க ஒரு ஏரியால வந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்க்க கூட்டம் என்ன செய்யும்? அலமோதும், தொட்டு பார்க்கணும்னு விரும்பும். அவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட சினிமா பாணியான ஆராதனை வீரர்கள், சினிமா பாணியான தீர்க்கதரிசிகள், இன்னைக்கு சினிமா பாணியான கிரியைகளை, அற்புதங்களை செய்கிறவர்களை ஜனங்கள் நோக்கி ஓடுறாங்க. யாரை பார்க்க வந்தீங்க? எங்க அண்ணனை பார்க்க வந்தோம். யாரை பார்க்க வந்தீங்க? ஓ, அவர்தான் என் மாடல், அவர்தான் என்னுடைய ஐடல். ஐடல் வர்ஷிப்பே இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு சபை துணிகரமாய் விசுவாசிகள் சொல்றது என்ன? He is my idol. அவரை தொட்டு பார்த்துறணும், அவரோட செல்ஃபி எடுத்துறணும். ஜாக்கிரதையுள்ளவர்களாய் விசுவாசத்தை, தைரியத்தை, ஞானத்தை, இச்சையடக்கத்தை, பொறுமையை, சகோதர சிநேகத்தை, தேவ பக்தியை, இதுல நீங்க பெருகினால் நீங்கள் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க முடியாதே. ஏன் கனி இல்ல? ஏன்னா வேத சத்தியம் இல்லை. ஏன் வீணராய் இருக்கிறோம்? சபையில வீணர்கள் இருக்க முடியுமா? நான் சொல்லல, நீங்க முறைச்சு பார்க்காதீங்க. அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, பேதுரு சபைக்கு எழுதுறாரு, நீங்கள் வீணராய் இருக்க முடியாது. அப்ப வீணர்னு ஒரு குரூப் சபையில இருந்தாங்களா? கனியற்றவர்களாய் சபையில இருந்தாங்களா? இருந்தாங்க. அவர்களை பேதுரு என்ன சொல்றாரு? முன் செய்த பாவங்களை
முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. அந்த வார்த்தைகள்லாம் எங்கேயாவது பிரசங்கத்தில் கேட்கிறீங்களா? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன், நீ என் இருதயத்திலே இருக்கிறாய், நீ என் உள்ளங்கையில இருக்கிறாய். எல்லாமே இருக்குதான் செய்யற. உள்ளங்கையில எப்படி இருக்கோன்றதான் முக்கியம். உள்ளங்கையில எப்படி இருக்கிறோம்? உள்ளங்கையில ஒரு உடைஞ்சு போன பொருளை அந்த உள்ளங்கை என்ன செய்யும்? தூக்கி தூர போட்டுரும். இயேசு தூக்கி போட மாட்டாரு. இயேசு கைகள்ல ஆசையா வச்சிருப்பாரு. என் பிள்ளை கனி கொடுத்துறாதா? என் பிள்ளை உடைஞ்சிச்சு, என் பிள்ளை கனி இல்ல, என் பிள்ளை வீணராய் இருக்கிறது, கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறது. இன்னைக்கு சத்தியத்தை பார்க்க முடியாதபடிக்கு குருடு, சத்தியத்தை கேட்க முடியாதபடிக்கு செவிகள் மந்தம், சத்தியத்தில் நடக்க முடியாதபடிக்கு இன்னைக்கு கால்கள் அதமாய் போன சபைகள், விசுவாசிகள், ஊழியக்காரங்க. எனக்கு வருமானம் கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும்? எனக்கு ஜனங்கள் காணிக்க கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஐயோ, இத சொன்னா இவர் போயிருவாரு, இத சொன்னா இந்த குடும்பம் வராம போயிருமே. அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒருவேளை குடும்பத்துல நீங்க ஒருவராய் ஒதுக்கப்படலாம், ஆண்டவரை விட்டு விட்டு கனி இல்லாதவங்களா மாறிடாதீங்க. அல்லேலூயா. எதற்காய் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம்? இது ஒரு தோட்டம். இந்த தோட்டத்துல கர்த்தர் தான் உங்களை நாட்டி இருக்கிறார். நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். ஓனர் சொல்றாரு வெட்டி போட்டுருவோன்றாரு. ஆனா தோட்டக்காரனாகிய இயேசு வந்து என்ன சொல்றாரு? அல்லேலூயா. தோட்டக்காரனாகிய இயேசு வந்து என்ன சொல்றாரு? ஆமென். தோட்டக்காரனா இயேசு என்ன சொல்றாரு? சொல்லுங்க. கொத்தி எரு போடுவோம், தண்ணி பாய்ப்போம். எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்? ஒரு வருஷம். அல்லேலூயா. இந்த ஒரு வருஷம், இந்த ஒரு சீசன் எல்லாம் செய்வோம். கனி கொடுத்தா வச்சிருப்போம், கனி கொடுக்கலன்னா வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே, நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள்கிட்ட 100% கனி கேட்கல. 30, 60, 100, 30, 60 எல்லாருமே 100 கொடுக்கணும். ஆனாலும் கிருபையுள்ள ஆண்டவர் சொல்றாரு, 60வது கொடுப்பா. நான் சிந்தின ரத்தம், நான் பட்ட அடி, நான் பட்ட வேதனை ஒரு 30% எனக்காக நீ கனி கொடுக்க மாட்டாயா? ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை தான் நீ என்ன யோசிச்சு பாப்பியா? பிரச்சனை வந்தாதான் நீ என்ன யோசிச்சு பாப்பியா? தேவைகள் வரும்போது மாத்திரம் தான் நீ என்ன யோசித்து பார்ப்பாயா? உன்னை எதற்காய் நான் தெரிந்து கொண்டேன்? எதற்காய் நீ அழைக்கப்பட்டாய்? எதற்காய் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாய் உன்னை நான் அழைத்தேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்து நான் அறிந்திருக்கிறேன். எதற்காக? கனி கொடுக்கிறவர்களா இருக்க. அல்லேலூயா. ஒரு நாளும் நீங்க தான் இந்த சபையோட கண்ணு, நீங்க தான் இந்த சபையோட கண்ணு. ஒருவனுக்கு சரீரத்துல கண் குருடா இருந்தால் சரீரம் முழுவதும் குருடா இருக்கும். சரி, கண்ணுல இச்சை வந்துருச்சுன்னா, இன்னைக்கு பாருங்க, ஜனங்களுடைய கண்கள் இச்சைகளால் நிரம்பி இருக்கிறது. அதனாலதான் முன்னாடி ஒரு காலத்துல ஒரு வரைமுறை இருக்கும். தவறு செய்தா கூட என்ன இருக்கும்? ஒரு வரைமுறை இருக்கும். வாலிப பசங்கள்லாம், ஆமென், சர்ச்சா இருந்தாலும் பிராக்டிக்கல் தானே. அந்த காலத்துல சொல்லுவான், டே அது ஆன்டிடா அப்படிம்பா. இந்த காலத்துல 4 வயசு பிள்ளை கூட தெரிய மாட்டேங்குது, 7 வயசு பிள்ளை தெரிய மாட்டேங்குது. விளாத்தி குளத்துல கைது பண்ணப்பட்டிருக்கிறவன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வயதான ஒரு பாட்டியை சீரழித்து ஜெயிலுக்கு போய் தண்டனை பெற்றவன். பாட்டியும் தெரியல, சிறு குழந்தையும் தெரியல. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கூட்டத்துக்குள்ள தரிசனம் உள்ள கண்கள் வெளிச்சத்தை கொடுக்க நீங்க ஆயத்தமா?
அல்லேலூயா. அழிந்து போகிற உலகத்துல ஆமென் வெளிச்சம் உள்ள கண்கள், தரிசனம் உள்ள கண்கள், ஆத்தும பாரம் உள்ள கண்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கண்ணீர் விட்டார். இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிற கண்கள் எங்க? இன்னைக்கு டிவி சீரியல்ல உட்கார்ந்து கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிச்சிட்டு கிடக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிற கண்களை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. பிள்ளைங்க கஞ்சா அடிக்கிறான், ஸ்கூலுக்கு போற பையன் வெட்டி கொள்றாங்க, சிறு பிள்ளைகள் சீரழிக்கப்படுகிறார்கள். இதற்காக அழுது ஜெபிப்பது யார்? இதற்காக அழுது ஜெபிப்பது யார்? என் காரியமாய் யார் போவா? சுவரில் இருக்கிற ஓட்டை அடைக்கத்தக்கதான ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நான் அவைலபிள் இல்ல பாஸ்டர். ஆண்டவரே நான் அவைலபிள் இல்ல. I have work. I'm very busy. பாருங்க ஆண்டவரே, நாளை காலையில நான் 5 மணிக்கு எழும்புனேன்னா சனிக்கிழமை நைட்டு தான் என் வேலை முடியுது. உலகத்துக்காக அதிகாலையில் எழும்புறோம், ஆண்டவருக்காக அதிகாலையில் எழும்ப முடியலையே. இரவு 12-1 மணி வரைக்கும் போன்ல கை இப்படியே சுத்திட்டே இருக்குது. நைட்டு கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து வாசிக்க முடியலையே. யோசித்து பார்க்க தான் சொல்றேன். அல்லேலூயா. பாரத்தோட தான் சொல்றேன், கோமா இல்ல, பாரத்தோட தான் சொல்றேன். இன்னைக்கு சபைகள் எதுல தேங்கி கிடக்கிறோம்? பாடல்களே இன்னைக்கு ஒரு கவர்ச்சி ஆயிடுச்சு. பாடல்களை கேட்கிறதே ஒரு கவர்ச்சி. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இத பாடும்போது கவர்ச்சி வரல. இத பாடும்போது நான் பாவத்துல என்ன மன்னிச்சாரே, அந்த பாவத்துக்குள்ள நான் திரும்பி போயிடக்கூடாதுன்ற எண்ணம் வரணும். அல்லேலூயா. ஆமென். எதற்காய் தேவன் என்னை தெரிந்தெடுத்தார்? தெரிந்தெடுத்ததுனால என்ன எனக்கு கிடைச்சது? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். எதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறேன்? அதை அறிக்கை பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். To declare, amen, the salvation that God has given me. I'm here to declare. We are here to proclaim together. சேர்ந்து கர்த்தருடைய அந்த ரட்சிப்பை உயர்த்தும்படியாக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சபை எதற்காய் வரவழைக்கப்படுகிறது? சபை இன்னைக்கு பாலிஷ் போடுறதுக்காக சபை கூட்டு வர்றோம். எதற்காய் சபைக்கு வருகிறோம்? பாலிஷ் போடுற வேணும் தானே, வேணும் தானே. காயத்துக்கு டிஞ்சர் வச்சா வலி தானா சரியா போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. காயத்தை போட்டு அப்படியே தடவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காயம் ஆபரேஷன் பண்ணப்படணும். ஆமென். வெட்டு பெருசா இருந்தா ஆமென் என்ன செய்றாங்க? ஊசியை வச்சு யாராவது தைப்பாங்களா? ஊசியை வச்சு யாராவது தச்சாதான் பெயின் போகும். அல்லேலூயா சொல்லுங்க. காயத்தை கட்டாம பெயினுக்கு மட்டும் பெயின் கில்லரே கொடுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஆன்டிபயோட்டிக் இல்லாம பெயின் கில்லர் எப்பவுமே ஆபத்து. ஆமென். மெடிக்கல்ல இருக்கிறீங்களா? பெயின் கில்லர் அதிகமா என்ன செய்யக்கூடாது? ரலையில சொல்லுங்க. ஆமென். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப அப்படியே நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, கேட்டுக்கிட்டே இருக்கிறனால ஒண்ணும் கிடையாது. உங்க அழைப்பை நிறைவேற்றுங்கள். பவுல் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் காலத்துல அதிக நாட்கள் எங்க செலவழிச்சான்? சிறைச்சாலையில. 12 சீஷர்கள் அப்போஸ்தலர்களும் எங்க மரிச்சாங்க? அதுல ஒருத்தன் யோவான் பத்மு தீவுல. மற்ற எல்லாரும் எங்க தான் மரிச்சாங்க? ஏற்கனவே ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான்? தற்கொலை பண்ணிட்டான். அவனுக்கு பதிலா இன்னொருத்தனை தெரிந்தெடுத்தாங்க. அவனும் ரத்த சாட்சியாய் தான் என்ன செய்தான்? 12 பேர்ல ஒருத்தரை தவிர மற்ற எல்லாரும் என்ன செய்தாங்க? யோவானை பத்தி தெரியுமா? யோவானை கொல்ல முடியல. யோவானை ஆமென் they were not able to martyr John.
யோவான எரிகிற கொப்பரையில தூக்கி போட்டாங்களாம். என்ன கொப்பரையில? பெரிய கொப்பரை வச்சு எண்ணெய கொதிக்க வச்சு யோவான உள்ள போட்டாங்களாம். நமக்கு எப்பவுமே யார் தான் ஞாபகத்தில் இருப்பா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தான் நமக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? The oil, the boiling oil was not able to damage John. எரிகிற எண்ணெயினால யோவான சேதப்படுத்த முடியவில்லை. எவ்வளவோ கொல்ல ட்ரை பண்ணாங்க, கொல்ல முடியல. அதுக்கப்புறம் அவனை என்ன செய்தாங்க? பத்மு தீவுக்கு நாடு கடத்தினாங்க. நாடு கடத்தப்பட்ட இடத்துல உலகத்தின் ஆமென் முடிவுகளை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். தனிமையாக்கப்படுறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தேவ சமூகத்துல வாங்க. தேவ சமூகத்துல கர்த்தர் உங்களோடு ரகசியங்களை பேசுவார். அல்லேலூயா. ஆமென். நீங்க தனிமைப்படுத்தப்பட்டீங்களா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தேவனோடு கூட நேரம் செலவழிங்க. அவர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்க அழைப்பிற்கு பாத்திரவான்களாய், தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாய் என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம். ஆமென். வாழ்க்கையில இந்த அழைப்பை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஆமென். அழைப்பை நிறைய பேர் தட்டி விடுறத பார்க்கிறோம். அழைப்பை நம்ம தட்டி விடுறத பார்க்கிறோம். நினிவேக்கு போச்சோன்னா அவன் எங்க போனான்? அவன் எங்க போனான்? அல்லேலூயா. அவன் தர்ஷீஷுக்கு போனான். ஆனா கர்த்தர் அவனை என்ன செய்யல? விடல. கர்த்தர் அவனை விடல. நம்முடைய வாழ்க்கையில இந்த அழைப்பு ஒரு நாள் நம்மளை விட்டு போகாது. ஆனா அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய். நான் சும்மா ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், உலக வேலையை செய்ய நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். எதற்காய் ஆலயத்துக்கு வருகிறோம்? எதற்காய் நாம் விசுவாச பிள்ளைகளாய் இருக்கிறோம்? எனக்கு பிடிச்சது சொல்லப்படணும். I need to hear what brings me joy. எது எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வருமோ அதை பாஸ்டர் பேசணும். அந்த சபையை நோக்கி ஓடுகிற கூட்டம் இல்லைன்னா நான் வெளியே தெரியக்கூடாது. நிறைய பேர் இருக்கிற சபை யாருமே என்ன கேட்க மாட்டாங்க, வரலனாலும் கேட்க மாட்டாங்க. இங்க கொஞ்சம் பேரா இருக்கிறோம், பிரேயருக்கு வரலன்னா பாஸ்டர் கேட்கிறாரு, ட்ரைனிங்க்கு வரலன்னா பாஸ்டர் கேட்கிறாரு. சனிக்கிழமை போனுக்குன்னு பண்ணாம வேலைக்கு வரலனாலும் பாஸ்டர் என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். பெரிய சபையில போய் நாம் அங்க ஒண்ணும் இல்லாமலா இருக்கிறத விட எந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, பெரிய சபை சின்ன சபையே கிடையாதுங்க. If God wants you to be in the big church, be there. If God wants to be in a small church, be there. எங்க இருந்தாலும் கனி கொடுக்கிறவங்களா இருங்க. ஆமென். கெட்டு போன உணவு குடிசையில இருந்தாலும் கெட்டு போனதுதான், ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தாலும் கெட்டு போனதுதான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறதுனால கெட்டு போன உணவை ருசிச்சு சாப்பிடுவாங்களா? யோசித்து பாருங்களேன். ஜஸ்ட் திங்க். கெட்டு போன உணவு 5 ஸ்டார் ஹோட்டலுங்க. இந்த போட்டோ எவ்வளவு தெரியுமா? இது ஒரு ஆமென் பஃபே சிஸ்டம். ஐயோ இதை நான் தூர போட முடியாது அப்படி சொல்லுவோமா? ஒரு ஏழை வீட்டில் ஒரு மண் சட்டியில அது கெட்டு போயிருந்தாலும் அது என்னதுதான்? கெட்டு போனதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் நம்மை அழைக்கிறார். சீஷர்களை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். மோசேயை கர்த்தர் அழைத்தார். தாவீதை கர்த்தர் அழைத்தார். தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அழைத்தார். இன்றைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். Hallelujah. God is calling each and every one of us. எதற்காக? அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய். ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து. இப்ப 5 தாலந்தை பெற்றவன் என்ன செய்தான்? ஆமென். எந்த பிரேயர்க்குனாலும் வருவான்,
எந்த மீட்டிங்னாலும் வருவான், எதுல கொடுக்க சொன்னாலும் கொடுப்பான். 5 எதா மாறிடும், 2 தாளந்து. ஆமென். அதுவும் ஓரளவுக்கு அப்பப்போ வந்து எப்படியோ மேக்கப் பண்ணி லேலூயா. ஆனா அந்த 1 தாளந்து பெற்றவன் என்ன செய்தான்? 1 தாளந்தை பெற்றவன் என்ன செய்தான்? அதை புதைத்து வைத்தான். என்ன நினைச்சு புதைச்சு வச்சான்? சொன்னது தப்பு இல்லை. நீர் கொடுமையானவரு. ஒருவேளை நான் இதை தொலைச்சிட்டு நீர் வரும்போது கொடுக்க முடியலன்னா என்ன பண்றது? அதனாலதான் ஆண்டவர் வருத்தப்பட்டு கூடாதுன்னு சபைக்கு வர்றேன். வந்து என்ன செய்றீங்க? சும்மா தான் இருக்கேன். ஆராதிக்கிறீங்களா? அது எதுக்கு? அப்படியே நிப்பேன். பிரேயர், அது அவங்க 2 தாளந்து 5 தாளந்து பாத்துக்குவாங்க. கொடுக்கிறது அது 5 தாளந்து 10 பாத்துக்குவாங்க. ரியாலிட்டி அதுதான். ரியாலிட்டி அதுதான். உண்மை எப்பவுமே கஷ்டமா இருக்கும். உண்மை எப்பொழுதுமே அது நம்மை குத்தும். ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா? அவர் தம்முடையவர்களை அழைக்கும்படியாய் வருகிறார். அல்லேலூயா. இதோ வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வருகிறார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சில வருஷங்களில் அவன் வச்சிருக்கிற டேட்டே 2030 தான். அதுக்கு முன்னாடி 2028 தான் டேட் வச்சிருக்கிறான். எதுக்கு? எதுக்கு? பரவாயில்ல, வீட்டில் ஷேர் பண்றது கொஞ்சம். டிஜிட்டல் ஐடிக்கு லிக்விஃபைட் மணி இல்லாம ஒன்லி டிஜிட்டல் ஐடிக்கு அவன் வச்சிருக்கிற டேட்டே 27 to 28 தான். அதை யூரோப்ல அறிவிச்சாச்சு. பிரிட்டன்ல அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம ஏற்கனவே அட்வான்ஸ்ல தான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம என்னமோ நமக்கு வரலன்னு நினைச்சு நம்ம எல்லா உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டை விட நம்ம நாடு தான் டிஜிட்டல் ஐடியில ஸ்ட்ராங்கா இருக்கு. we have an ஆதார். எதோட கனெக்ட் ஆயிருக்கு? அதெல்லாம் பேங்க். அதான் வேணும் உனக்கு. சென்ட்ரல் பேங்கிங் சிஸ்டம். சென்ட்ரல் பேங்கிங் சிஸ்டம் அவங்க தான் இவ்வளவு வேலையும் பார்க்கிறது. யார் அதை செய்யறான்னு வீட்டில் போய் கூகுள் பண்ணுங்க. அந்த குரூப்ஸ் தான். அதுல ஒரு குரூப் இல்ல, சில குரூப் இருக்கிறாங்க. அதுல சீக்ரெட் சொசைட்டிஸ், தி எலைட் சொசைட்டிஸ், ஒரு சில குரூப் இருக்கிறாங்க. ஐ மீன், ஒரு குரூப் பேங்க் ஃபுல்லா பாத்துக்குது. ஒரு குரூப் உலகத்தில் இருக்கிற எல்லா ஷேரையும் வாங்கி வச்சிருக்கிறான். எல்லா மெயின் ஷேர்ஸ்லயும் இவங்க அதிக ஷேர் வச்சிருக்கிறாங்க. சரியா? நாம நினைக்கிறத விட அன்னைக்கு அதான் ஜெஃப்ரி சொன்னா, டாடி அவங்க எல்லாம் பார்த்தா 2050 வாழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கே. எஸ், உண்மை அதுதான். அன்னைக்கு பாஸ்டர்மா ஒரு வீடியோ காட்டுறாங்க. ஒரு பெண்ணோடு கூட ஒரு ரோபோட் சண்டை போடுது. பயங்கரமா சண்டை போடுது. பாத்தீங்களா? அவன் உடனே அவ போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ரோபோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அது பின்னாடியே போகுது. நீ எல்லாம் ஏன்டா என்ன அரெஸ்ட் பண்ண வரன்னு போலீஸ் ஒரு அடி கொடுத்தா என்ன ஆகுமோ தெரியல. அது செய்யுமா செய்யாதா? செய்யுமா செய்யாதா? அது இரும்பு. அது உள்ள இருக்கிறதெல்லாம் ஸ்டீல். என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? எல்லா தொழில்களுக்கும் வேக்கன்சி வரப்போகுது. ஏஐ, ரோபோட், ஹியூமனாய்ட், இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளு. கூகுள் பண்ணுங்க. ஹியூமனாய்ட். அப்படியே அந்த மூஞ்சி பார்த்தா மிஷின் அழகா அந்த மாஸ்க போட்டு விட்டா அது அழகான ஒரு பெண்ணாய் மாறுகிறது. பயங்கரமான ரோபோஸ்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமென். உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணுமோ அப்படி ஒரு ரோபோ வாங்கிக்கலாம். 1 லட்சம் தான். ஒருத்தன் சொல்றான், இந்த ரோபோ ஏத்து பேசாது, இந்த ரோபோ கேள்வி கேட்காது, இந்த ரோபோ நான் நினைச்சேன் அது ரோபோவா இருந்தா தானடா, அதுக்குள்ள பிசாசுல இருக்கும். ஆமென். ஒரு லெவலுக்கு மேல நீ அதோடு இடைபடும் போது அதோடு குடும்ப வாழ்க்கையே வாழலாங்க. குடும்ப வாழ்க்கையை வாழலாம். முன்னாடிதான் அது வெறும் ஒரு பொம்மை மாதிரி இருந்தது. இப்ப வர டெக்னாலஜி எல்லாம்
அவனுக்கு தெரியல. அந்த ரோபோவோட வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், என் மனைவி எவ்வளவோ பரவாயில்லையா. ஹல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தின முறைமைகள். ஏற்கனவே சொன்னல, இஸ்ரவேல்ல இருந்து என்ன அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க? நெத்தன்யாகு, எங்கள் மேசியாவை நாங்கள் அழைப்போம். we will summon our Messiah. அவங்க மேசியா யாரு? அவங்க கூப்பிட போற மேசியா யாரு? அந்தி கிறிஸ்து. ஏற்கனவே மேசியா வந்துட்டு போயிட்டாரு, ரட்சித்துட்டு போயிட்டாரு, ரட்சிப்பு நிச்சயத்தை தந்துட்டு போயிட்டாரு. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவரெல்லாம் அவருடைய பிள்ளைகள். இப்ப வரப்போறது யார்? சமாதான காரணர் என்கிற இயேசுவின் பெயரிலே அந்தி கிறிஸ்து வரப்போறான். அப்ப சமாதானத்தை உண்டு பண்ணணும்னா என்ன உண்டாகணும்? சமாதானத்தை உண்டு பண்ணணும்னா என்ன உண்டாகணும்? அந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் உடைய மோட்டோவை போய் வாசித்து பாருங்க. ஆர்டர் அவுட் ஆஃப் கேயாஸ். ஆர்டர் அவுட் ஆஃப் கேயாஸ். குழப்பத்தில் இருந்து ஒழுங்கு. குழப்பம் நடக்கும்போது ஒழுங்குபடுத்துறவங்க அல்ல, குழப்பத்தை ஏற்படுத்தி ஒழுங்குபடுத்துறவங்க. ஏன் இந்த குழப்பம் நடக்குதுன்னு ஏற்கனவே நம்ம ஆராதனை சொன்னோம்ல, எதுக்கு யுத்தம் நடக்குன்னு அவங்களுக்கே தெரியல. எதுக்கு யுத்தம் நடக்குன்னு அவங்களுக்கே நிறைய பேருக்கு கேள்வி. ஏன் இவ்வளவு பேர் சாகணும்? ஏன் இவ்வளவு பஞ்சம் வரணும்? எல்லாமே மாஸ்டர் மைண்ட் தான். அமெரிக்கா அவனுடைய ஆயில் வளத்தை எல்லாம் செட் பண்ணி பாதுகாப்பா வச்சுட்டு, இங்க கத்தாரையும் சவுதியையும் என்ன செய்ய விடுறான்? அடி வாங்க விடுறான். வெனிசுலாவை ஏன் பிடிச்சாங்க முதல்ல? ஏன்னா இங்க இருந்து ஆயில் இங்க வர்ற ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நமக்கு வெனிசுலா அது ஒரு பெரிய ஆயில் கிடங்கு, அது ஒரு பெரிய ஆயில் சப்ளை. வெனிசுலா அதிபரை எதுக்கு பிடிச்சாங்க? வெனிசுலா அதிபர் எதுக்கு? அப்படியா பாச, நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா பிடிச்சாங்களா? வெனிசுலானா என்ன அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கு எனக்கு. அவன் வெனிசுலா அதிபரை சம்பந்தம் இல்லாம உன்ட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு பிடிச்சிட்டு போயிட்டான். பிடிச்சது அதுக்கு கிடையாது. இங்க ஈரானோட யுத்தம் பண்ண போறோம், இவன் கண்டிப்பா இவனெல்லாம் அடிப்பான். அப்ப ஆயில் ஏன் இருக்கிற ஆயில் என்ன செஞ்சிடக்கூடாது? குறைஞ்சிடக்கூடாது. அப்ப அதை கண்ட்ரோல் பண்ணணும். அவனுடைய ஆயில் தளங்கள் எல்லாம் பாதுகாக்க. ஏன்னா ஈரான் இங்க இருந்து அங்க கொண்டு போட முடியாதுல்ல. ஆனா அவனுக்கு ஆதரவா இருந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு சிதைக்கப்படுகிறது. துபாய் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரி இருந்தது, இனி ஒரு நாள் இல்லை. ஆமென். அவருடைய வருகை ரொம்ப சீக்கிரம். உங்களை பார்த்து நான் அன்பா சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய தகப்பனா சொல்றேன். வயசுல ஒருவேளை உங்க பிள்ளை வயசு இருக்கலாம் எனக்கு சில நேரங்கள்ல. ஆமென். இங்க இருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய தகப்பனா, அவருடைய வருகை வெகு சீக்கிரம். அவருடைய வருகை வெகு சீக்கிரம். அல்லேலூயா. நீங்களும் நானும் தூங்கி கொண்டிருப்போமானால், நீங்களும் நானும் உலகத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருப்போமானால், உங்க வேலை பிரயோஜனம் இல்லாம போயிடும், உங்க சம்பளம் பிரயோஜனம் இல்லாம போயிடும், இந்த பிள்ளையோட எதிர்காலங்கள் பிரயோஜனம் இல்லாம போயிடும், கெட்டு போயிரும். நான் சொல்லல, மாத்தி யோசிச்சிராதீங்க. நான் நல்லா அப்படி சொல்ல வரல. அவருடைய வருகை வரும்போது இதுக்கு தானே பிரயாசப்பட்டோம், இது எல்லாம் அன்னைக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கும். ஐயோ, இதுக்கு பதிலா இந்த ஜபத்துல இருந்திருக்கலாமே, இதுக்கு பதிலா இதை நான் செஞ்சிருக்கலாமே, இதுக்கு பதிலா இந்த ஊழியத்தை பண்ணி இருக்கலாமே, நான் ஓடி 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 உழைச்சேன், இன்னைக்கு எதுவுமே, இன்னைக்கு இது என்ன இல்ல. எவ்வளவு பணம் இருந்தாலும் எல்லாமே அவன் கைக்கு போகுது, எல்லாமே அவன் கைக்கு போகுது. நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. அவன் நான் யோசித்து பார்க்கிறேன், 2000 பிறக்கும் போது ஒரு பயங்கரமான குழப்பம் இருந்தது, பயம் இருந்தது. ஏசு என்ன செஞ்சிருவாரு? வந்துருவார். 2000 வரும்போது எல்லாமே நின்றும் அப்படின்ட்டாங்க. இத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆமென், ஸ்தோத்திரம். 2000 வரும்போது பயங்கரமா இருந்தது. அப்படியா பாச? எங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்க ரொம்ப பரிசுத்தவான்கள், அதனால உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா, ஆமென். உலகம், கிறிஸ்துவ உலகமே பயங்கரமா இருந்தது 2000. ஏன்னா தானியேலின் தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாம் காலத்தை வச்சு பார்த்தா 2000 is a year that God is going to come back again. 2000 முடிஞ்சது, எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சான்.
ஹேய் என்னமோ சொன்னீங்க, இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்றான். சில கமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் என்ன செய்தார்? தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த 30 வருஷம் கர்த்தர் நமக்கு கிருபையா கொடுத்திருக்கிறார் நினைக்கிறேன். எந்த 30 வருஷம்? 2001 இருந்து 2030 வந்துருவாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. யாருக்குமே தெரியாது பிதாவை தவிர. ஆனா காரியங்களை பார்க்கும்போது டிஜிட்டல் ஐடி, ஆமென், முதல்ல கன்சியூமபிள், ரெண்டாவது கன்சியூமபிள் அப்படின்னா போன், ரெண்டாவது வியரபிள் ஸ்மார்ட் வாட்ச், கிளாஸ், செயின், ஆமென், பேண்ட், இதெல்லாம் என்னது? கன்சியூமபிள். இதுக்கு அடுத்த பரிமாண வளர்ச்சி, தேர்ட் வளர்ச்சி என்ன? தேர்ட் வளர்ச்சி இம்ப்ளான்டேஷன். ஆமென். கன்சியூமபிள், வியரபிள், இம்ப்ளான்டேஷன், உள்ளே பதிக்கப்படுவது. இப்ப சொல்லிட்டான் ஏற்கனவே பில்கேட்ஸ் அறிக்கை எத்தனை பேர் பார்த்தீங்க? ஒரு பெரிய பேண்டமிக் வரப்போகுது, இதுக்கு முன்னாடி இருந்த பேண்டமிக்கை விட பயங்கரமா இருக்கும், அதுக்கு நெசசரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். என்ன எடுக்கணுமா? தேவையான காரியங்களை செய்ய. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குள்ளயும் சிப்பு வச்சுட்டீங்கன்னா என்ன வியாதி வந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சு உங்களை காப்பாத்திடலாம். உங்க பிளட் பிரஷர் அதை பார்த்துக்கோ, உங்க உடம்புல இருக்கிற கிட்னி, ஹார்ட், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அந்த சிப் என்ன செய்யும்? அதனால நம்மளை காப்பாத்திக் கொள்ள எதை பொருத்த வேண்டும்? சைனால பயோமெட்ரிக் இல்லை அப்படின்னா, சிவில் ஸ்கோர் இல்லைன்னா அவனால பணத்தை எடுக்க முடியல. பேங்க் இஸ் ஃப்ரீஸ்ட். கிட்டத்தட்ட இப்போ ரோபோ என்ன செய்யுது? ஆளுகைய எடுக்குது. மனசாட்சி இல்லாத ஒரு கூட்டம் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி லோத்து நாட்கள்ல இல்லாத ஒரு காரியம், அறிவு வளர்ச்சி, ஏஐ. எல்லாரும் அப்படி நம்ம எழுப்பி நிற்போம். இது நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்திருக்கிறோம். எதற்காய் தேவன் அழைத்தார் என்பதை அடுத்த வாரத்தில் நம்ம கண்டினியூவேஷனா பார்க்க போறோம்.